சீமான் கேட்கிறாரு, பெரியாருக்கு எழுத படிக்க தெரியாமலா இருந்தோம் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அண்ணன் சீமானுடைய கருத்து அது. ஆனால் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களோ பட்டியலின மக்களோ குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைச்சிருக்கிறாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை மறுக்க முடியாது. நம்ம அதை மறுக்கவே முடியாது. அது அவர் சொல்ற அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்க முடியும். 200 தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் நம்பிக்கைன்னு சொல்லாமல் அது அதீத நம்பிக்கைன்னு சொல்றாரு. முதலமைச்சருடைய நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய ஒரு இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறதுனால, மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கிறதுனால 200 தொகுதிக்கு மேலே எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல, அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும் சொல்லி அதை வந்து நம்ம அரமரம் எடுத்துக்க தேவையில்லை. 200 தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் பாஜக இழக்குமா? பாஜக இழந்துருமா? டெபாசிட் இழந்துருமா? நீங்கள் கேட்கணும். 200 டெபாசிட் இழக்கும். முதலமைச்சர் சொல்கிறார் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. சகோதரர் அண்ணாமலை 200க்கு மேலே டெபாசிட் இழக்கும்னா அவர் கட்சியை சொல்கிறாரு. நம்ம ஏன்னா கரெக்டாக தான் சொல்லுவார். அதிகாரம் இல்லையா? புள்ளி வரும்போது அதிகாரம் நல்லா தான் பேசுவார்.